சரி, சங்கீதம் 37:9 பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்கிற இந்த வார்த்தை வந்தது. இந்த வார்த்தை நம்ம வாக்குத்தத்தம் கொடுத்த அன்றைக்கு பொல்லாதவர்கள் யார், பொல்லாதவர்கள் எப்படி அறுப்புண்டு போவார்கள் என்கிறதை குறித்து நம்ம ஆரம்பித்தோம். இந்த மாதத்தினுடைய முடிவு வந்ததுக்கு பிறகு நமக்கு இந்த புனித வெள்ளி ஆராதனையிலையும் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். அப்போது பொல்லாத சுபாவம் உள்ளவர்கள், பொல்லாத எண்ணங்கள் உள்ளவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னால், பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த சந்ததியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள். அப்படியானால் அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள், அதான் அதனுடைய அர்த்தம். அப்போது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்றால் அவங்க ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலில் இருந்து அல்லது அந்த ஜீவனுள்ளோருடைய தேசத்தினுடைய அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பொல்லாத காரியங்கள் இருக்குமானால், பொல்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் நமக்குள்ளே இருக்குமானால், நாமளும் பரலோகத்துக்கு போகிற லிஸ்ட்லேருந்து என்ன செஞ்சிருவார் ஆண்டவர்? என்ன பாஸ்டர் நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டிங்களா காலங்காத்தால்? ஹல்லேலூயா. நல்ல வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி எச்சரிப்பு கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. இப்போது கல்யாணத்துக்கு ஆயத்தமாவாங்க, கல்யாணத்துக்குன்னு ஒரு கவுன்சிலிங் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது எப்படி இருக்கணுங்கிறது அப்புறமா சொல்லுவோம், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத முதல்ல சொல்லுவோம். ஆமென். ஆமாம். அப்போது இங்கே பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பரலோக பாக்கியம் கிடையாது, பரலோகத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் அவங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்டதான அறுப்புண்டு போகிறதான காரியத்துக்கு காரணமாக இருக்கிற சுபாவம் பொல்லாத சுபாவம். ஆனால் இங்கே ஒரு நபர் அறுப்புண்டு போனார். அவர் யாருன்னு பார்க்கும்போது ஏசாயா 53:8 வாசிங்க. ஏசாயா 53:8 நான் வாசிக்கிறேன். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். இங்க பாருங்க, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று பார்த்தோம். இங்கே ஜீவனுள்ளவருடைய தேசத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறுப்புண்டு போனார் என்கிற வார்த்தை ஏசாயா 53வது அதிகாரத்தில் நான் அடிக்கடி சொல்கிறது போல் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டதான வேத பகுதி இது. அப்போது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். அப்போ அவர் அறுப்புண்டு போனார் என்றால் துண்டிக்கப்பட்டார், பரலோகத்திலிருந்து அவர் துண்டிக்கப்பட்டார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அப்போது அவர் துண்டிக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா ஜனங்களுடைய மீறுதல். ஆமென். ஏனென்றால் அந்த பொல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த தண்டனையை கொடுக்கிறார். அப்போது இந்த பொல்லாதவர்கள் தான் அறுப்புண்டு போக வேண்டும். ஆனால் ஏன் நம்முடைய ஆண்டவர் அறுப்புண்டு போனார்? அப்படியானால் பொல்லாதவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது எரேமியா 4:22 சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 4:22 என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். என்ன மாதிரி வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறாரு? என் ஜனங்களுக்கு மதி இல்லை. என்ன செய்கிறோம், எதை பின்பற்றுகிறோம், எந்த பாதையில் போகிறோம், எப்படிப்பட்ட ஆலோசனைகளை நாம் கேட்கிறோம், இதை குறித்த மதியற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் என்னை அறியவில்லை. புரியுதா? அதாவது ஒரு காரியத்தில் ஒரு காரியத்தை குறித்து தெரியாத ஆள் ஒரு சப்ஜெக்டை பேசுனா நமக்கு கோபம் வரும். அல்லேலூயா. என்ன முழிக்கிறீங்க? இப்போ யார் எதை பற்றி பேசணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ எனக்கு கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸை பற்றி தெரியும்னா நான் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸை பற்றி பேசலாம்.
ஏதோ ஒன்று ரெண்டு கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சம் இத்தனை வருஷத்தில் இந்த 57 ஆண்டுகளில் இந்த பூமியில் உயிரோடு வாழ்ந்ததுனால ஒரு சில அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் ராக்கெட்டை எப்படி நிலவுக்கு அனுப்புறது அப்படிங்கிறத குறித்து நான் பேச முடியுமா? இல்லை நீங்கள் தான் பேச முடியுமா? பேச முடியாது. எதை நாம் அறிந்திருக்கிறோமோ அதை நம்ம பேசலாம். இன்றைக்கி அநேகர் ஆண்டவரை அறிகிற அறிவிலேயே இல்லை. அவரை அறிந்திருந்தால், ஒருத்தரை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தா, அதாவது எப்படின்னா, ஒரு பொதுவாக ஒரு கணவன் மனைவி உறவில் ஒரு மனைவி தன் கணவனை அறிந்திருந்தால், வெளியிலிருந்து தன்னுடைய கணவன் வரும்போது, அவர் செருப்பு போட்டு நடந்து வரும்போது அந்த சத்தம் இருக்கும்ல, அந்த சத்தத்தை கேட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? எத்தனை பேர் இப்படி சொல்லுவீங்க? இங்கே உங்கள் வாசலில் வேறு யாரும் வரமாட்டாங்க, அவர் தான் வருவார், கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் நடக்கிற நடையோடைய அந்த ஒரு நடைக்கும் ஒரு ஸ்டெப்புக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கும் உள்ள அந்த கேப்பு, அல்லது செருப்பை தேய்ச்சி நடக்கிற விதங்கள், அந்த அந்த அடிச்சுவடுகளுடைய சத்தம் கேட்கும் போதே சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, வெளியே எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னுவாங்க. எப்படின்னு பார்த்தா அவருடைய பைக் சவுண்டு அவருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் இல்லையா? சைக்கிளில் வர்ற காலங்களில் சைக்கிளில் ஸ்டாண்டு போடுறதே தெரியும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் அவரை அறிந்திருக்கிறார்கள். புரியுதா? அவரை அறிந்திருக்கிற வண்ணமாக அவரை புரிந்து கொள்ளவும் முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்களுக்கு மதி இல்லை, என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். ஏன்னா அவரை அறிந்து கொள்றதுக்கு நமக்கு என்ன ஞானம் இருக்கணும்னா வேத ஞானம் இருக்கணும். புரியுதா? இன்றைக்கி எத்தனை பேருக்கு வேத ஞானம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மிக குறைவு. ஏன்னா ஒரு வேதத்தை அறிஞ்சிருக்கிறவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா அவங்ககிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 வசனமாவது வந்துடும். வருமா வராதா? இங்கே என்ன வசனம் வருது? சில பேருக்கு சினிமா வசனமாக வருது, சில பேருக்கு வசனத்துக்கு பதிலாக வசவு வருது, எதையாவது வேண்டாத காரியங்கள் வருது, கெட்ட வார்த்தை வருது, பொய் வருது, பித்தலாட்டமான வார்த்தைகள் வருது. இவைகள் எல்லாம் ஆண்டவரை அறிந்திருந்தால், அவரை முழுமையாக நாம் அறிந்திருந்தோமானால், அறிந்து கொள்ளுதல் என்பதற்கு சரியான வார்த்தையே என்னன்னா, ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவியை அறிந்து கொள்ளுகிற அந்த உறவை போல ஆண்டவரை நாம் அறிந்து அவருக்குள் நாம் நமக்குள் அவர் என்கிறதான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் வாழ்க்கை. சும்மா இயேசுநாதரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசுநாதரை பற்றி தெரியும். உண்மைதானே? இந்த உலகத்தில் யாருக்கும் இயேசுநாதரை பற்றி தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். அவர்களில் ஒருவரை போல நாம் இருந்தால் நாமும் அறுப்புண்டு போவோம். ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் துண்டிக்கப்படும். அப்போ அந்த பொல்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதுக்கு காரணமே என்னன்னா, நாம் செய்கிற காரியம் பொல்லாதது என்கிற அறிவு எப்போ இருக்கும்? ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்குள்ளே இருந்தால், ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்காது, அதை நான் செய்யக்கூடாது என்கிற அறிவு நமக்கு இருக்கும். அல்லேலூயா. ஏன் சில பேர் துணிகரமாக சில காரியங்களை பேசுகிறாங்க, ஏன் துணிகரமாக சில காரியங்களை செய்கிறாங்கன்னா, அவரை அறிகிற அறிவு இல்லை. அவரை அறிந்திருந்தால் அவரை குறித்த பயம் இருக்கும். அவரை குறித்த பயம் இருந்தால் பொல்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராது. ஆமென். அதை சொல்கிறாரு, என் ஜனங்கள் மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியம் உள்ள பிள்ளைகள். இது ஒரு அப்பா பிள்ளையை பற்றி கொடுக்குற சாட்சியா? இது அப்பா பிள்ளையை பற்றி சாட்சி கொடுக்குறாரு. என் பிள்ளைங்க மதி இல்லாததுங்க, லூசுங்க. நம்ம லோக்கல் பாஷையில் சொன்னால், என் பிள்ளைங்களா, எனக்கு ஒரு 3 பிள்ளைங்க பிறந்திருக்கு, 3 லூசு. இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அதுங்களுக்கு அறிவே கிடையாது, அது பைத்தியம், அதுங்களுக்கு உணர்வே இல்லை, டெட் பாடி. இதுதான் அதனுடைய மீனிங். ஆண்டவர் நம்மை குறித்து இப்படி ஒரு சாட்சி கொடுப்பாரானால், அல்லது என்னை குறித்து ஆண்டவர் இப்படி ஒரு சாட்சி கொடுப்பாரானால், அதை விட பரிதாபமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. அப்போது அவர் சொல்கிறாரு, பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். எதெல்லாம் பொல்லாத விஷயம் இருக்குதோ அதெல்லாம் நீட்டாக அழகாக பண்ணுவாங்க. ஒரு பொய் சொல்லணுமா, அழகாக பொய் சொல்லுவாங்க. ஏமாற்றணுமா, அழகாக ஏமாற்றுவாங்க இல்லையா? தவறு செய்யணுமா, எல்லாத்தையும் கரெக்டாக செய்வாங்க. ஆனால் நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். நல்லது செய்கிறதுக்கு மட்டும் அறிவு கிடையாது, தப்பு செய்கிறதுக்கு
எப்படி ஃப்ராடு பண்ணலாம், எப்படி பித்தலாட்டம் பண்ணலாம், எப்படி ஏமாற்றலாம், எப்படி குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாம், எல்லாத்துக்கும் அறிவு இருக்கும். ஆனால் எப்படி பைபிள் வாசிக்கலாம், எப்படி வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம், எப்படி வசனத்தின்படி வாழலாம், எப்படி ஜெபிக்கலாம், எப்படி நன்மை செய்யலாம், எப்படி இரக்கம் காண்பிக்கலாம், எப்படி அன்பாய் பேசலாம், எப்படி அன்பு காட்டலாம், எப்படி மன்னிக்கலாம், இப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறதற்கு அவர்களுக்கு அறிவில்லை. அப்போ இந்த பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள் என்று சொல்லும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை தான் சொல்கிறாரு. அப்போ பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், ஆனால் அந்த பொல்லாதவர்களை ரட்சிக்கிறதுக்கு நான் அந்த பொல்லாப்புகளை என்மேல் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அவர் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக நாம் அறுப்புண்டு போக வேண்டிய இடத்திலே ஆண்டவர் இயேசு அறுப்புண்டு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார்னா எவ்வளோ பயங்கரமான வார்த்தை தெரியுமா? எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு எனக்கு புரியல. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு போனார். பாதாளத்துக்கு போக வேண்டியவர் அவர். யோசிங்க, புதைக்கப்பட வேண்டியவர் அவர், கல்லறையில் வைக்கப்பட வேண்டியவர் அவர், அடிக்கப்பட வேண்டியவரா, காரி துப்பப்பட வேண்டியவரா, காலால் எட்டி உதைக்கப்பட வேண்டியவரா? இவைகள் எல்லாம் அவருக்கு செய்தார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல நாம் பொல்லாதவர்களாக இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனைகளை எல்லாம் அவர் நம்முடைய பொல்லாப்புகளை எல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் அறுப்புண்டு போனார். அல்லேலூயா. உச்சகட்டமாக ஆண்டவர் சொன்ன ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை என்னன்னா, என் தேவனே, என் தேவனே, சொல்லுங்க, ஏன் என்னை கைவிட்டீர்? இது உச்சகட்டமான ஒரு கதறல். அதாவது அவர் தேவனாக இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் பிதா அவரை கைவிட மாட்டார்னு தெரியும். ஆனால் சரீரத்தில் அவர் இருந்ததுனால அடைந்த வேதனை ஏன்னா சரீரத்தோடைய வேதனையை தாங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இந்த உலகத்தில் அடியும் உதையும் வலிக்கிறது எப்போன்னா இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். நம்ம ஆவிக்குள்ளாகிட்டோன்னா, நம்ம ஆவி பிரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன இல்லை, அதுக்கப்புறம் உணர்வு கிடையாது. ஆனால் இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு வேதனைகள் இருக்கும். அது உச்சகட்டமான வேதனையை தாண்டும் போது நாம் ஒரு சராசரி மனுஷன் புலம்புவான்ல, ஆண்டவரே ஏன்பா என்னை கைவிட்டீங்கன்னு கத்துவான்ல, அந்த கதறலுக்கு இயேசுவே போகிறார். அவர் பரலோகத்தில் இருந்தவர், பரலோகத்தை பார்த்தவர், அவர் பிதாவின் மகிமையை கண்டவர், சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர், தேவதூதர்களுடைய துதியை அனுபவித்தவர். அவ்வளவு மகிமையின் தேவன் கைவிடப்பட்டவராய் அவர் துன்பப்படுத்தப்படும் பொழுது வேதனையினுடைய உச்சக்கட்டத்தை அடைந்து நம்முடைய பொல்லாப்புகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது இவைகளையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கும் பொழுது இன்னும் நாம் பொல்லாப்பு செய்ய அறிவாளிகளாக இருந்தோமானால், பொல்லாத காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் இனி செலுத்தப்படத்தக்க வேறு பலி கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், இன்னொரு இயேசு கிறிஸ்து கிடையாது. இன்னொரு முறை அவர் பலி செலுத்தும்படியாக இந்த பூமிக்கு வரமாட்டார். ஆமென். ஆமாம். அப்போ நமக்கு எப்படிப்பட்ட இந்த பொல்லாத காரியங்கள், பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள்னு ஆண்டவர் சொல்கிறார். நமக்கு கொடுக்குற அடைமொழியே அவர் என்ன சொல்கிறார்? அதாவது இந்த பொய் சொல்கிற காரியத்தில் பார்த்தீங்கன்னா, சர்ச்சைக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லுவாங்க, தாமதமாக வர்றதுக்கு ஒரு பொய் சொல்லுவாங்க, ஏன்னா ஜெபிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லுவாங்க, பாவம் செய்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு காரியத்துக்கு பொய். இவைகள் பொல்லாப்பான காரியங்கள், பொல்லாப்பு செய்ய அறிவாளிகள். சில நேரத்தில் சில பேர் நமக்கு சொல்கிற காரியங்கள் உண்மையை போலவே அப்படியே இருக்கும். உண்மை சொல்கிறவங்க கூட தடுமாறி சொல்லுவான். பொய் சொல்கிற ஆள் அப்படியே என்ன செய்யும்? உண்மையை போலவே சொல்லும். அப்போ அவங்களுக்கு எதில் அறிவு இருக்குது? இப்போ நம்மக்கிட்ட இப்போ எனக்கெல்லாம் பைசா விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் நான் யார்கிட்டையும் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண எந்த இடத்துலையுமே இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட காரியத்துக்குள்ளே போக மாட்டேன். ஏன்னா எப்படினாலும் ஒரு கெட்ட பேர் வந்துடும் அதில். அதுலேயும் நம்ம வீட்டில் போய் 4 பொருள் கடையில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் 4 பொருளுமே ஞாபகம் இருக்காது. ரெண்டாவது, வாங்கிட்டு வந்தோடனே அது எவ்வளவுங்கன்னு கேட்டால் அது கணக்கு சொல்கிறதுக்கும் நமக்கு அறிவு கிடையாது. அப்போ நான் சரி பொண்டாட்டியாவது நீ சும்மா கடை வாங்கிட்டு வந்தாலும் விடு அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் வேலை செய்கிறதுல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உண்மையை சொல்ல போனால் நான்லாம் என்னுடைய தலைமை சபையில் எந்த பொருளை வாங்கிட்டு வந்தாலும் நான் தான் எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன். அதை திரும்பி கேட்கவும் மாட்டேன். இப்போ அங்கே வாங்கின பில்லை விட கணக்கு அதிகமாக வரும். அது எப்படின்னு கேட்டால் எனக்கும் தெரியாது.
ஏன்னா நான் காசு எக்ஸ்ட்ரா கேட்கல. இப்போ போகிறோம், ஒரு 500 ஒரு பொருள் வாங்குகிறோம், அது 550 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 50 ரூபா கையிலேருந்து போட்டு நினச்சிடுவோம். சரி சர்ச்சுக்கு தானே வாங்குகிறோன்னு விட்டு போயிடுவோம். வீட்டுக்கு வந்த உடனே ஏங்க உங்ககிட்ட வந்து இப்போ உங்கள் 500 ரூபா பாக்கெட்டில் இருந்துச்சா, இப்போ என்ன இவ்வளோ தான் காசு இருக்குன்னா அது எங்கே கொடுத்தேன்னு என் பொண்டாட்டிக்கு தெரியும். அரை மணி நேரத்தில் மறந்துடுவேன். அதாவது சில நேரத்தில் அவளுக்கு தான் செலவு பண்ணியிருப்பேன், அதுவே எனக்கு ஞாபகம் இருக்காது. இப்போ அது என்ன ஆச்சுன்னு கணக்கு கேட்டால் நம்ம அது தப்பே செய்யாமல் நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம், திருட்டு மொழி முழிச்சிட்ருப்போம். ஆனால் திருடின ஆள் தைரியமாக போய் சொல்லும். அல்லேலூயா. ஏன்னா ஆல்ரெடி பிளான், இப்படி கேட்டால் இப்படி சொல்லணுங்கிறதுக்கு ஆல்ரெடி பிளானாக இருக்கனால ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க பொய்ய. அப்போ பொல்லாப்பு செய்ய அவங்க யார்? சத்தமா? ஆமாம். அறிவாளிகளாம் கை தூங்க பார்ப்போம். இப்போ கை தூக்க பயமாக இருக்குதுல்ல? எதில் அறிவாளிகள்? அங்கே தான் பிரச்சனை. அல்லேலூயா. பொல்லாப்பு செய்கிறதுல நம்ம அறிவாளிகளாக இருக்கவே கூடாதுங்க. அல்லேலூயா. புறாவை போல கபடற்றவர்களாக இருங்க. எந்த கள்ளங்கபடும் உங்களுடைய மனசில் இருக்கவே கூடாது. சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்கள்னா, சர்ப்பம் பாம்போடைய தன்மை என்னென்னா, பாம்புக்கு காது கிடையாது தெரியுமா? பாம்பு காது இருக்கா? இப்போ பாம்புக்கு வந்து உணர்வு திறன் அதிகம். பூமியில் நம்ம நடக்கும்போது மண்ணில் நடந்தால் கூட நமக்கு வைப்ரேஷன் தெரியாது நமக்கு. ஆனால் அதுக்கு தெரியும், இந்த வழியாக ஒரு ஆள் வராங்க, இந்த வழியாக அந்த ஒரு சின்ன சின்ன அசைவுகள் முதற்கொண்டு அதனுடைய வைப்ரேஷன் வந்து அதுக்கு தெரியும். அதனால தான் சர்ப்பத்தை போல வினானா கேட்குற, அதை உணர்கிற திறன். அப்போ நம்மக்கிட்ட பொல்லாதவங்க வராங்களா நல்லவங்க வராங்களாங்கிறதுல ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும். அதில் நம்ம என்ன செய்யணும்? வினா உள்ளவர்களாக இருக்கணும். புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கணும். புறா வந்து கள்ளங்கபடி இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு காரியத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஏன்னா பேதையான புறாலாம் பார்த்திங்கன்னா மந்தமாக தான் இருக்கும். புறாவை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்துடும். வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போனீங்கன்னா கப்புன்னு பிடிச்சி தலையை திருவி என்ன செஞ்சிடலாம்? குழம்பு வச்சிடலாம். வைப்பீங்களா பிரதர்? அப்போது அது ஈஸியாக ஏமாறும். ஏமாறுறதுக்கு புறாவை போல இங்கே இருக்கக்கூடாது. சரி, இப்போது பொல்லாப்பு செய்கிற காரியங்களில் நாம் அறிவாளிகளாக இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட பொல்லாப்புகள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது என்று சொல்லி நம்ம இப்போது ஆண்டவருடைய பாடுகளை, அதே ஏசாயா 53 அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 5வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த மீறுதல் நிமித்தம் என்று சொல்லும்போது இந்த பொல்லாப்புகளுடைய லிஸ்ட்டில் இதெல்லாம் வருதுங்க. இயேசு ஏன் அறுப்புண்டு போனார்? இன்னும் நாம் அதிலே நிலைத்திருந்தால் நாம் எப்படி அறுப்புண்டு போவோம் என்கிறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்படி ஆண்டவர் அதே வசனத்தை தியானிக்க வைத்திருக்கிறார். நம்முடைய மீறுதல்கள் அது ஒரு பொல்லாப்பு. நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை மீறும்போது அது பொல்லாப்பாய் மாறுகிறது. ஆமென். வீட்டில் தாய் தகப்பன் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை இதெல்லாம் செய்யாத, இதை இப்படி பண்ணாத, இங்கே போகாத, இன்னாளுக்கு ஃபோன் பண்ணி பேசாத, இன்னாளுக்கு நீ சாட் பண்ணாத, இதெல்லாம் சொல்லும்போது எப்போவுமே செய்யாத அப்படின்னு சொல்கிற காரியம் வந்து பிள்ளைகளை காயப்படுத்துகிறது போல் இருக்கும். செய்யாதன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு காயம் ஏற்படுதில்ல. வாலிப பிள்ளைகள்லாம் கவனிங்க, பெரியவங்களும் கவனிங்க. இப்போ யாருக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கே புரிய மாட்டேங்குது. எல்லா சைட்லேயும் பிரச்சனை இருக்குது. ஒரு காரியத்தை செய்யாதேன்னு சொல்லும்போது ஒரு சின்ன காயம் மனசில் வருதில்ல, அந்த காயத்தை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு செய்யாமல் இருந்தீங்கன்னா பின்னாட்களில் உங்கள் வாழ்க்கை காயப்படாமல் இருக்கும். ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? ஆமாம். நிறைய பேர் தாய் தகப்பனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை மீறுதல் செய்யும்போது பின்னாட்களில் வந்து எத்தனையோ பெண்கள் வந்து அவங்களுடைய குடும்ப பிரச்சனைக்காக என்கிட்ட வந்து அழும்போது அவங்க சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, அன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, நான் அதை மீறினேன், இன்றைக்கி நான் கதறேன். அன்றைக்கி எங்கள் அம்மா அழுதாங்க, எங்கள் அப்பா அழுதாங்க, அன்றைக்கி அந்த கண்ணீரை நான் அலட்சியம் பண்ணேன், இன்றைக்கி காலமெல்லாம் நான் அழுது கொண்டிருக்கிறேன். அப்போ மீறுதல் நிமித்தமாய் நாம் காயப்படுகிறோம், நம்முடைய வாழ்க்கை காயப்படுகிறது.
அப்போ அந்த காயத்தை நம்முடைய ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கணும்னு சொன்னால் சொல்லப்படுகிற காரியம் ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னு வச்சுக்கோங்களேன். சிறு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நடுத்தர வயது உள்ளவர்களே, நான் அவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வேளை ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் புரியலைன்னா கூட கீழ்ப்படிஞ்சிருங்க. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய போதகர் சில நேரத்தில் இதை நீ இப்படி பண்ணுறா, இதை செய்டா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லாதது போல் இருக்கும். அப்போ நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், பாஸ்டர் எனக்கு நீங்கள் இதை ஏன் சொல்கிறீங்க எனக்கு புரியலை, ஆனால் நீங்கள் சொல்கிறது நிமித்தமாக நான் என்ன செய்கிறேன், அதை செய்கிறேன். ஆழத்தில் போய் வலையை போடுன்னு சொன்னார். பேதுரு சொன்னார், என்னை விட உங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ, நீர் பிரசங்கம் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மீன் பிடிக்கிறதுல யார் தான் எக்ஸ்பர்ட்டு? நான் தானே எக்ஸ்பர்ட். நான் இத்தனை வருஷமாக இப்போ தான் நீர் வந்தீர், பூமிக்கு வந்தீர். எதை பாவம்னு ஒரு போட்டை கொடுத்தேன், உட்காந்தமா பிரசங்கம் பண்ணாமா போனமான்னு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் பேதுரு சொன்னார், முழுவதும் கஷ்டப்பட்டோம்ப்பா, போய் எதை ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனால் இவ்வளோ நேரம் உங்கள் பிரசங்கத்தை கேட்டதுக்கு பிறகு உங்கள் வார்த்தையில் எதையோ ஒரு வல்லமை இருக்குது. அல்லேலூயா. அந்த வார்த்தை நிமித்தமாக உங்களுடைய வார்த்தையின்படியே நான் போடுறேன், ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் படி நான் போடலை. சில நேரங்களில் உங்களுடைய அனுபவங்கள் சில நேரத்தில் உங்களுக்கு தோல்வியை கொடுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நீங்கள் வலையை போடும் பொழுது, காரியங்களை நடப்பிக்கும் பொழுது, வார்த்தைகளை மீறாதபடிக்கு, அன்னைக்கு பேதுரு அந்த வார்த்தையை மீறி இருந்தான்னா அன்னைக்கு அந்த அற்புதத்தை பார்த்துருக்க முடியாது. அவனுக்கு பொதுவாகவே நம்ம ஒரு காரியத்தை அனலைஸ் பண்ணுவோம், இவங்க இப்படி சொல்கிறாங்களே இது சரியாக வருமா அப்படின்னு உடனே என்ன செய்வோம், ஒரு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்தாலும் சொல்கிறது யார், அதான் முக்கியம். பேதுரு என்ன யோசிக்கிறான், நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி இது ஆகாது, ஆனால் சொல்கிறது யார், ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் இதில் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்கிறது போல் இருக்கும். ஆனால் சொல்கிறது யார், உங்களை பெற்றவங்க சொல்கிறாங்களா, உங்களோட பெரியவங்க சொல்கிறாங்களா, அனுபவப்பட்டவங்க சொல்கிறாங்களா, சொல்கிறது யாருன்னு பார்த்து கீழ்ப்படிங்க. ஆமென். ஏன்னா முதியோருடைய ஆலோசனையை கேட்காதவன் ராஜ்யபாரத்தை இழந்து போனான். தன்னோடு வளர்ந்த வாலிபர்கள் சொல்கிறது எப்போவுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, மச்சான் அந்த பேர் உன்னுடைய கெத்தை மட்டும் விட்டுறாத. ஏன்னா ரெகோபியாமுக்கு அதான் சொல்லியிருப்பாங்க, மாப்பிள்ள உங்கள் அப்பன் ஒரு பைத்தியக்காரனாக இருந்திருப்பான், உங்கள் தாத்தா ஒரு பைத்தியக்காரனாக இருந்திருப்பான். ஆனால் இவனுங்களாம் ஒன்றை அவன் சொல்கிறது நீ எது கேட்கணும், நீ ராஜா, இப்போ நீ சொல்கிறத அவன் கேட்கணும். அதனால் என்ன செய்ய, என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் என் சுண்டு விரல் பெருசாக இருக்கும். இப்போ யானைக்கால் வியாதி தான் சாவணும் இல்லையா? இடுப்பு சைஸுக்கு சுண்டு விரல் மாறினா என்னங்க ஆகும்? நம்ம இடுப்பை தூக்கிட்டு நடக்க முடியல, இதில் சுண்டு விரலில் இடுப்பு வந்தால் என்ன ஆகும்? திமிரு தானே அந்த வார்த்தை எல்லாம். அப்போ முதியோருடைய ஆலோசனை அவங்களுக்கு கேட்குறதுக்கு இஷ்டம் இல்லை. அல்லேலூயா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் வேணும்னு கேளுங்க பார்ப்போம். அல்லேலூயா. மோசஸ், அடுத்த வாரத்திலிருந்து எனக்கு ஒரு வாட்டர் கன் வேணும், சரியா? ஒரு வாட்டர் கன் வேணும். யார் தூங்குறாங்களோ அவங்கள பார்த்து நான் ஷூட் பண்ணணும். இல்லை, சீரியஸாக சொல்கிறேன். எத்தனை பேர் இதுக்கு ஒத்துக்கிறீங்க? இந்த டீலிங்க்கு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சரி, உண்மையாகவே சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், கண்டிப்பாக அடுத்த வாரம் வாட்டர் கன் ஒன்று இங்கே இருக்கணும். ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வச்சுருக்கணும். ஏன்னா ஆன்னு தூங்கும்போது வாய்க்குள்ளே அடிப்பேன், சரியா? வாய்க்குள்ளே தண்ணி விழும். ஆமாம், சரி. நீ தூங்கி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. இப்போவே பசங்களை அனுப்பி விட்டுருவேன் வாங்கிட்டு வரதுக்கு, சரியா? நான் ஒரு 2 நாள் டைம் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இன்றைக்கே என்னை நியாய தீர்ப்பு கொடுக்க வச்சிடாதீங்க. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், இன்னொரு அலையிலேயே சொல்லுங்கள், இன்னொரு அலையிலேயே சொல்லுங்கள். சோதரம். ஆமாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பக்கத்தில் எல்லாம் பார்த்துக்கோங்க, யாராவது தூங்குறாங்களான்னு பாருங்கள். பார்த்து தட்டி பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்லலாமா? சரி, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரி, இப்படி நீங்கள் மீறி போனால் நான் காயப்பட்டுருக்கிறேன். இப்போது உங்கள் மீறுதல் நிமித்தமாக நான் காயப்பட வேண்டியிருக்குது. அப்போது சொல்லப்படுகிற வார்த்தை மீறும் பொழுது அந்த மீறுதலினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் காயப்படுகிறார்கள், வாழ்க்கையில் காயப்படுகிறார்கள். அந்த காயத்தை அவர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இனி ஒரு மீறுதல் செய்து நீங்கள் காயப்பட
அனுமதிக்காதிருங்கள். நம்முடைய மீறுதல் நிமித்தமாய், மீறுதல் என்பது ஒரு பொல்லாப்பு. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அக்கிரமம் என்பது ஒரு பொல்லாப்பு. அக்கிரமம் என்று சொன்னால் கிரமம் என்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதமானது அக்கிரமம். கிரமம் என்றால் ஒழுங்கு, டிசிப்ளின். சரியா? அக்கிரமம் என்றால் எப்போவுமே முன்னாடி ஆ போட்டுட்டா நியாயம் என்பதற்கு முன்னாடி ஆ போட்டால் அநியாயம். சுத்தம் என்பதற்கு முன்னாடி ஆ போட்டால் அசுத்தம். அதுபோல் கிரமம் என்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதமானது தான் அக்கிரமம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய அக்கிரமங்கள் அவரை நொறுக்குகிறது. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஒரு பொருளை எடுத்தால் எடுத்த இடத்துல வைக்கணும். ஒரு காரியத்தை செஞ்சால் அந்த வேலையை நீட்டாக செய்யணும். சும்மா அறகுறையாக என்னத்தையும் ஒன்று செஞ்சு விட்டுட்டு இதை கொண்டு அங்கே வச்சுட்டு வானா தூக்கி போட்டு வர்றது, இந்த பொருளை மடித்து வையினா அப்படியே தூக்கி போட்டு போடுறது. எந்த ஒரு காரியத்தை, ஒரு பாத்திரத்தை கழுவுன்னு சொன்னால் பாதி அழுக்கு அந்த பாத்திரத்துலேயே இருக்கும். புரியுதா? வீட்டு வேலையில் ஒழுங்கு இருக்கணும், அலுவலக வேலைகளில் ஒழுங்கு இருக்கணும், படிக்கிற இடத்துல ஒரு ஒழுங்கு இருக்கணும், படிக்கிற பிள்ளைங்க வச்சுருக்கிற புஸ்தகத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கணும், படித்து முடிச்சுட்டு வந்து பேக்கை கொண்டு வைக்கிறதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும். உங்களுடைய புத்தகங்கள், உங்களுடைய நோட் புத்தகங்கள் எல்லாம் அது வந்து ஒரு நீட்டாக இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒழுங்கு அநேகருக்கு தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. அதே போல் குடும்ப ஸ்திரீகளும் உங்களுடைய வீட்டை நீங்கள் வைத்துக் கொள்ளுகிற முறைகளில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். 1000 காரணத்தை சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் அக்கிரமம் என்பது நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம அநியாயம் பண்ணுறது தான் அக்கிரமம். இல்லை, கிரமம் எதிலெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒழுங்கு இல்லையோ அந்த ஒழுங்கு இல்லாத காரியங்கள் நீங்கள் நொறுக்கப்படுகிறதுக்கு எதுவாக மாறி போயிடும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மீறுதல்கள், சொல்லப்படுகிற காரியத்தை மீறி நடக்கிற காரியம், வேதத்தை மீறி நடக்கிற காரியம், ஆலோசனைகளை மீறி நடக்கிற காரியம், கட்டளைகளை மீறுகிற காரியம், அந்த மீறுதல் ஒரு பொல்லாப்பு. அக்கிரமம் வாழ்க்கையில் ஒழுங்கில்லாத ஒரு காரியம். அதாவது யாரோட பேசணும், யாரோட நடக்கணும், யாரோட ஒரு 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 வாழ்க்கையில் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நமக்கு இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுங்கு நமக்கு தேவை. அப்போ இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது, அவர் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலிருந்து அவர் அறுப்புண்டு போனார். யார் முறைப்படி அறுப்புண்டு போக வேண்டும்? பொல்லாப்பு செய்கிறவர்கள், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். ஆனால் நமக்காக நம்முடைய பொல்லாப்புகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் அறுப்புண்டு போனார். அப்போ அந்த பொல்லாப்புகளில் 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்று மீறுதல், இன்னொன்று நம்முடைய அக்கிரமங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுறதுக்கு அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சமாதானம் என்பது ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். இந்த சமாதானம், ஏன்னா அவருடைய சமாதானம் என்ன? பரலோக ராஜ்யத்தில் தேவதூதர்களுக்கு முன்பாக அவர் மகிமைப்பட்டு கொண்டே இருந்தார். அவருக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்தது, ஒரு பெரிய சமாதானம் இருந்தது. அவர் எந்த பாவமும் செய்யலை, அவருடைய இருதயம் சுத்தமாக இருந்தது. இருதயம் சுத்தமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கவலையோ பாரமோ இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னா, வேண்டாத பாரத்தை நம்ம மனசில் சுமக்கும்போது தான் நமக்கு பாரம் வருது. அல்லேலூயா. அநேகருக்கு இயேசுநாதரால் கூட விவரமாக செய்ய முடியாது. நான் தான் சுமக்கணும். நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் நம்மளையே சுமக்கணும். அப்படி சுமந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் டென்ஷன், ஒரே எரிச்சல். அப்படி தானே? கர்த்தர் எனக்காக தெரியும், ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செய்வார், எதுக்கு அவருக்கு ரிஸ்க்கு, அதை நம்மளே செஞ்சிருவோம் அப்படின்னு நம்மளே சுமக்கிறது, நம்மளே அதை தியானிக்கிறது. நமக்கு வருகிற பாரங்கள் கொஞ்ச நேரம் நம்மளை அழுத்துங்க. ஆனால் அதை தூக்கி, ஆண்டவரே இதெல்லாம் நான் இதையே யோசிச்சுட்டு இருந்தால் தேவ பிரசன்னம் போயிடும். அது நீங்கள் எடுத்துக்கங்க, நீங்கள் அந்த பாரத்தை எடுத்துங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ரோட்டில் படுத்துக்கிற பிச்சைக்காரனுக்கு ஒரு கவலை கிடையாது தெரியுமா? சொத்துக்களை காப்பாற்றணுங்கிற பிரச்சனை இல்லை, ஒரு வேளை சோறு கிடைச்சா போதும் அவனுக்கு. அல்லேலூயா.
யார் ரொம்பலாம் தலையை கொண்டு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை தான். எதை பற்றியுமே கவலை இல்லாதவனுக்கு பாருங்கள், இப்போ குடும்பத்திலே பொறுப்பு இல்லாத குடியார பிள்ளை இருப்பானுங்க, அவனுக்கு ஒரு கவலை கிடையாது. பிள்ளையை படிக்க வைக்கணுமா, பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா, ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா பொண்டாட்டி மேலே அவ்வளோ விசுவாசம். என்ன ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறீங்க? எப்படியாவது என் பொண்டாட்டி பார்த்துக்குவா, ஹல்லேலூயா. பொண்டாட்டியை நம்புறவனுக்கே அவ்வளோ சமாதானம் இருக்குன்னா கர்த்தரை நம்புற உங்களுக்கு எவ்வளோ சமாதானம் இருக்கணும், ஹல்லேலூயா. அதுக்காக அவன் இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்ல வரல. அந்த பாரத்தை சுமக்கலை பாருங்க. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சமாதானத்தையே நமக்குள்ளே வைக்க தேவன் விரும்புகிறார். ஆனால் அந்த சமாதானத்தை கெடுக்கிற காரியத்தை நாம் தொடர்ந்து நம்ம செய்து கொண்டு வேண்டாத காரியத்தெல்லாம் மனசில் போட்டு சுமந்து அதையே தியானித்து அது இப்படி ஆயிருமோ, அது அப்படி ஆயிருமோ, அல்லது இது இப்படி ஆயிருக்குமோ, அது அப்படி ஆயிருக்குமோ, எதையோ போட்டு மனசுக்குள்ளே மாவு கிரைண்டர் அரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சமாதானம் போயிடும், அல்லேலூயா. ஏன்னா நமக்கு அநேக நேரங்களில் வேண்டாத காரியத்தில் போய் தலையிடுவோம். நம்ம சமாதானம் போகிறதுக்கு முக்கியமான காரணமே வேண்டாத காரியங்களில் தலையிடுறது. இப்படிப்பட்ட வேண்டாத காரியங்களில் தலையிடுகிறதும் அல்லது நமக்கு அடாத காரியத்தில் தலையிடுகிறதும் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை உண்டாக்கிறோம்? ஆமாம், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. சில நேரத்தில் புருஷ பொண்டாட்டி 2 பேர் சண்டைக்கு இதுக்கு வருவாங்க, பஞ்சாயத்துக்கு வருவாங்க. நேற்று ஊழியக்காரன்ட்ட பேசியிருக்கோம், சொன்னார், பாஸ்டர் நமக்கு பஞ்சாயத்து பண்ணியே முடியல பாஸ்டர், என்னையா பிரச்சனை? 2 அடிச்சுக்கிட்டு வருது பாஸ்டர். இது அவரை கெடுத்து சொல்லுது, அது இவரை கெடுத்து சொல்லுது, மாற்றி மாற்றி கெடுத்து சொல்லி சரி விடுமா, அவர் அப்படி தான் பண்ணியிருப்பார் விடு அப்படின்னா, பாஸ்டரே சொன்னார் அவர் அப்படி தான் பண்ணுவார்னு சொன்னார்னு அங்கே போய் சொல்லி கடைசியில் அவங்க 2 பேரும் சமாதானமாகி பாஸ்டரை போட்டு மீதி மிதிக்கிறது, ஹல்லேலூயா. அவர் பாருங்கள், அவர் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறவர், அவருக்கு அவர் சபையில் மொத்தமே 10-15 பேர் தான் இருக்காங்க, அதுக்குள்ளேயே அவருக்கு போராட்டம். அதனால தான் அண்ணா நகரில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், பெரிய சபை பாஸ்டர். அவர்கிட்ட யாராவது இந்த மாதிரி பிரச்சனையோட விசுவாசிகள் போய் நின்று பாஸ்டர் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால், அப்படிங்களா, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், முட்டி போடுங்க, நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, 2 பேருக்குள்ள நல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுருவார். அப்போ ஒரு நாள் எங்கள் பாஸ்டர் வந்து சொன்னாங்க, என்னடா இவன் ரொம்ப டெக்னிக்காக பண்ணுறான்டா, நமக்கு அது வரமாட்டேங்குது அப்படின்னார். ஆனால் அவர் யாருக்குமே கெட்ட ஆள் கிடையாது, அல்லேலூயா. அப்போது தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் வழியில் நாய் காதை பிடிச்சி இழுக்கிறானா. நீங்கள் எங்கேயாவது போகிற இடத்துல அடாத காரியத்தை தலையிடுறீங்களா? அடாத ஆட்களை பார்க்குறீங்களா? அடாத ஆள்கிட்ட பேசுகிறீங்களா? அடாத காரியத்தை செய்கிறீங்களா? எதையாவது அடாத காரியம்னா உங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு காரியத்தை எக்ஸ்ட்ரா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் போயிடும், அல்லேலூயா. பாஸ்டர் எங்கேயோ சுற்றி அடிக்கிறாரு அப்படின்னா, பாஸ்டர் அடிக்கலை, கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுற்றி அடிக்குது. எங்கெங்கெல்லாம் வேண்டாத காரியங்கள் வேண்டாத விஷயங்கள் உள்ளே வருதுன்னு பாருங்கள், அது உங்களுடைய சமாதானத்தை கெடுத்துரும். நீங்கள் ஆவிக்குரியவர்களானால் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, அதை காத்து கொள்ளுகிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசம், உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற திருச்சபை, அங்கே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள், அந்த ஆலோசனைகளை மீறாதபடி நீங்கள் நடந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பை ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தி கொண்டே இருந்தால் உங்கள் மனசு தெளிவாக இருக்கும். ஆமென். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன், அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். அப்போ அந்த சமாதானம் நமக்குள்ள இல்லாமல் போகிறதுக்கு காரணம் வேண்டாத விஷயங்கள் உள்ளே வந்து நம்முடைய சமாதானத்தை கெடுத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த பொல்லாப்புக்காகவும் அவர் அறுப்புண்டு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அதாவது அவருடைய தழும்புகள் நமக்கு குணமாக்குது, அவரை வியாதியாக்குது. நான் சொல்கிறது புரியுதா? ஆமாம், அவர் காயப்பட்டார், நாம் எதிலெல்லாம் காயப்பட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு லேகியோன் பிசாசு பிடித்தவன் என்ன செஞ்சானா, தன்னைத்தானே கல்லுகள் எடுத்து என்ன செஞ்சிட்டான், காயப்படுத்தி கொண்டான். அவனுக்கு ஏற்பட்ட காயம் அதிகபட்ச காயம். எங்கேயாவது அவன் வம்பு பண்ணியிருந்தானா வேற எவனோ ஒருத்தன் அடிச்சிருப்பான், அதுவும் நடந்திருக்கும் அவனுக்கு. ஆனால் அதிகபட்ச காயம் தன்னாலே ஏற்படுத்தி கொண்டது தான். அப்போது இந்த தன்னால் ஏற்படுத்தி கொள்ளுகிற காயம் என்பது, நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் வந்து அநேக பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம்.
ஒருத்தர் ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமாம், நம்ம தான் அநேக நேரத்தில் நம்மளை நாமே காயப்படுத்தி கொள்வோம். சில நேரத்தில் நம்மளை நாமளே வருத்தி கொள்ளுவோம், அல்லது நம்மளை நாமளே வந்து என்ன சொல்கிறது, நம்மளே திட்டிக்கிறது. அப்படி தானே? சில நேரங்களில் நான் உண்மையாகவே நானும் சில அடாத காரியங்களில் தலையிட்டேன்னா கடைசியில் நம்ம மேலே வந்து நிற்கும்ல. அப்போ நான் டேய் உனக்கு அறிவு இருக்கா, எத்தனை வாட்டி பட்டாலும் உனக்கு அறிவு இருக்காதா அப்படின்னு நம்மளை நாமே திட்டிக்க வேண்டியது வரும். அந்த மாதிரியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் நாம் செஞ்ச பாவங்கள் தான் நம்மை காயப்படுத்தி இருக்கிறது, நம்முடைய அக்கிரமங்கள் தான் நம்மை காயப்படுத்தி இருக்கிறது. அப்போ நம்முடைய காயங்கள், நம்முடைய தழும்புகள் குணமாகிறதற்கு அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆமாம், நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி அவனவன் தன் வழியிலே போனோம். யாராவது கர்த்தருடைய வழியில் போனாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், வசனம் கையில் இருக்குது, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறதுக்குரிய மேப் நம்ம கையில் இருக்குது. ஆனாலும் இப்படி போனால் என்ன அப்படின்னு யோசிக்கிறது போல தான் நம்முடைய வாழ்க்கையில். யாராவது நான் தெரியாமல் தப்பு பண்ணேன்னு உங்களை யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் கை தூக்குங்களேன். நான் தெரியாமல் தான் தப்பு பண்ணேன் பாஸ்டர், தெரிஞ்சு நான் தப்பே பண்ணலன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஒரு கை கூட மேலே வரல. அப்போ என்ன அர்த்தம்? தெரிஞ்சு தான் தப்பு பண்ணியிருக்கோம் இல்லையா? அது தப்புன்னு தெரியும், தெரிஞ்சு தான் தப்பு பண்ணியிருக்கிறோம். அப்போது அதாவது ஒரு பாட்டு இப்போ புதுசாக வந்திருக்குது, வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன். அப்போ அன்றைக்கி ஜேடன் பாடிட்டு சும்மா திரும்ப பாடிட்டு இருந்துட்டு அவனே கேட்குறான், வழி தெரிஞ்சதுக்கு எதுக்கு பெரியப்பா தொலைஞ்சி போனாங்கன்ட்டு. வழி தெரிஞ்சும் எதுக்கு தொலைஞ்சி போனோம்? அதான் வழி தெரியும்ல. சின்ன பிள்ளை கூட அதை யோசிக்குது, நம்ம யோசிச்சிருக்கோமா? அல்லேலூயா. அது அவர் எப்படி அவருடைய அனுபவத்திலேருந்து எழுதியிருப்பாராக்கும் அந்த பாட்டை. நம்ம எல்லோரும் அப்படி தானே, வழி தெரிஞ்சு தானே தொலைஞ்சி போனோம். நல்ல வழி எதுன்னு நமக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆனாலும் நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து. எந்த ஆடு வழி தப்புன்னு சொல்லுங்கள்? வெள்ளாடா செம்மறியாடா? சத்தமா? சரி, அப்போ நம்மெல்லாம் என்ன ஆடு? சும்மா நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க. ஆமாம், எல்லாருமே வெள்ளாடு தான். செம்மறியாடை ஆக்கிறதுக்கு தான் சபையில் கொண்டு வச்சுருக்காரு. இங்கே உட்காரும்போது என்னமோ செம்மறியாடு மாதிரி தான் தலையாட்டுறீங்க. வெளியே போனால் வெள்ளாடு, உள்ளே வந்தால் செம்மறியாடு. நம்மளை மாதிரி இப்படி டபுள் ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், பாட்டு பாடும்போது நம்மளை மாதிரி பொய் சொல்லி பாட்டு பாடுறதும் யாருமே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம பாடுற பாட்டுகளில் முக்கால்வாசி பாட்டு நம்ம வாழ்க்கைக்கு பொய்யாக தான் இருக்குது. அதனால தான் பாட்டு மூலமாகவும் கர்த்தர் பேசுவார். அந்த பாடும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சரி பண்ண வேண்டிய காரியங்களை சரி பண்ணிக்கொள்ளணும். ஆமென். உள்ளே வந்த உடனே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும்போது முன்னாடி நின்று யார் ஸ்தோத்திரம் பண்ணி யார் நடத்தினாலும் உங்களுக்கென்று ஒரு வார்த்தை வரும். அல்லேலூயா. அது யார் சொல்கிறாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. பாட்டு பாடும்போது பாட்டில் ஒரு வார்த்தை உங்களுக்கு வரும், அந்த பாட்டை பிடிச்சிக்கோங்க. பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை வரும், அதை பிடிச்சிக்கோங்க. கர்த்தர் எப்பொழுதுமே நம்ம கூட பேசுகிறவராக இருக்கிறாரு. ரோட்டில் போகும்பொழுது ஏதோ ஒரு குழப்பத்தில் போவீங்க, யாரோ ரோட்டில் கிராஸ் பண்ணி போகிறவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க. கர்த்தர் அதன் மூலமாக உங்களோட பேசுவார். என்னுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள்லாம் நடந்திருக்குது. கலங்கி நிற்கிற சூழ்நிலைகள் எல்லாம் ரோட்டில் யாரோ ஒரு வாட்டி நான் எனக்கு வேலை இல்லாமல் சுற்றுற டைமில் வேலைக்காக ஒருத்தரை தேடி போனோம். அப்போல்லாம் இந்த மாதிரி நமக்கு செல்ஃபோனாக இருந்துச்சு, ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த அடையாளமே இல்லை. அப்போது இந்த வேலையாவது கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே வேலை கண்டிப்பாக உண்டுன்னு சொன்னாங்க, ஆனால் பார்த்தா இந்த இடத்துல அந்த சொன்ன அடையாளம் எதுவும் இல்லை. இப்போ அந்த ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு இன்றைக்கி மாதிரி அன்றைக்கி செல்ஃபோன் கிடையாது. என்ன செய்கிறது ஆண்டவரேன்னு இப்படி கலங்கி நின்றுட்டுருக்கிறேன். 2 சின்ன பசங்க இப்படி போனவனுங்க, அதுவும் அங்கே ரஜினிகாந்த் போஸ்டர் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான்டா இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே போனானுங்க. டக்குன்னு அந்த வார்த்தையை யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் எனக்கே பேசுனது போல் இருந்துச்சு. நேராக போனேன், ரஜினிகாந்த்கிட்ட போனேன். பாஸ்டரே ரஜினிகாந்த்கிட்ட போயிருக்காருன்னு சொல்கிறாதீங்க.
அங்கே ஒரு ஒரு அவர் படத்தை வரைஞ்சி ஏதோ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அதை எழுதி வரைஞ்சி கீழே வச்சுருக்கார். அது கிட்ட போயிட்டு நான் சொன்ன பேரை சொல்லி கேட்டேன். ஆமாம், இது உள்ளதாங்க இருக்கிறாரு அப்படின்னாங்க. அல்லேலூயா. நம்ம காது எப்போவுமே கர்த்தருடைய வழி நடத்துதலை கேட்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி யார் மூலமாகவோ கர்த்தர் எங்கேயோ பேசுவார். அப்படி நம்ம கேட்க, நம்ம சரியாக நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம ஷார்ப்பாக கேட்டுட்டு இருந்தோம்னா, நீங்கள் ஒரு இடத்துல பேசும்போது வார்த்தையை மாற்றி பேசுகிறீங்கன்னா கர்த்தர் பேசுவார். நீ வார்த்தையை மாற்றி பேசுகிற, நீ பொய் சொல்கிற, நீ ஏமாற்ற பார்க்குற, அல்லது நீ குறுக்கு வழியில் சம்பாதிக்க பார்க்குற, கர்த்தர் உன்னோட பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசும்போது அந்த வார்த்தைக்கு நீ அப்போவே செவி கொடுத்துட்டா நீ வழி தப்ப மாட்ட. இல்லைன்னா வழி தப்பி எங்கேயாவது போய் சிக்கிக்கிட்டு கடைசியில் நிற்கும்போது அன்னைக்கே சொன்னார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி வழி தப்பி போகும்போது ஒரு சில ஆடு திரும்பி வந்துடும். நான் சென்னைக்கு வந்த புதுசுலலாம் நிறைய அற்புதங்கள் நடக்குங்க. அப்போல்லாம் சென்னையில் நிறைய ஆடு மாடுகள் உண்டு. நேராக வருவானுங்க, ஆட்டோவில் வந்து நிற்பானுங்க, டக்குன்னு ஒரு ஆட்டத்துக்கு உள்ளே இழுத்து போடுவானுங்க, போயிடுவானுங்க. போலீஸ் ஸ்டேஷனில் முக்கால்வாசி கேஸ் ஆடு திருடின கேஸ் தான் வரும். புரியுதா உங்களுக்கு? ஆடு திருடுறது, இந்த பித்தளை பாத்திரத்தெல்லாம் வெளியே வச்சு தூக்கிட்டு போயிடுவானுங்க. அப்போல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கேஸை என்னவாக இருக்கும் அப்படின்னா, பக்கெட்டு காணாமல் போச்சு, குடம் காணாமல் போச்சு, அண்டா காணாமல் போச்சு. இப்போல்லாம் அதெல்லாம் தொடர்றதில்லை. இப்போ அதை விட பெருசாக திருடுறானுங்க. ஆனால் அன்னைக்கு இப்படி தான் நடக்கும். ஆடு திருடுற கல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டான்னா நீ வழி தப்பி நிற்கும்போது வேறு விதமாக என்ன செய்கிறோம், போயிடும். அப்போ இந்த வழி தப்பி நாம் ஆடுகளைப் போல தெரிந்தோம், நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலக பண்ணினார். வழி தெரிஞ்சு வழி மாறினது, பொல்லாப்புன்னு தெரிஞ்சு பொல்லாப்பு செஞ்சது, அக்கிரமம்னு செஞ்சு அக்கிரமமாக வாழ்ந்தது இல்லையா, இதுதான் பாதைன்னு தெரிஞ்சும் மீறி போனது, இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து இதெல்லாம் சேர்ந்து மொத்தத்துக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நம்ம எல்லாருடைய அக்கிரமம், நம்முடைய ஒழுங்கற்ற வாழ்க்கை, அதை எல்லாத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இந்த தண்டனை எப்படி ஆண்டவர் மேல் சுமத்தப்பட்டது என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு உதாரணம் இருக்கிறது. லேவியராகமம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமம் 16, 20, 21, 22. லேவியராகமம் 16, 21, 20, 21. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் 20, 21 வாசிங்க. 20 கடைசி பகுதி, உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேர பண்ணி, அதனுடைய கடைசி பகுதி 20வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலிருந்து வாசிக்க, அதனுடைய கண்டினியூஷன் அங்கே இருக்குது. உயிரோடு இருக்கிற என்ன கடா? வெள்ளாட்டுக்கடா. சத்தமாக சொல்லுங்கள். வெள்ளாட்டுக்கடா. வழி மாறி போகிறது எந்த கடா? வெள்ளாட்டுக்கடா தான் போகும். செம்மறி ஆடு வந்து என்ன செய்யாது, கூட்டத்தை விட்டு கலையாது. செம்மறி ஆடு சபையை விட்டு என்ன செய்யாது, போகாது. சபையை விட்டு கலையாது. இந்த வாரம் இங்கே, அடுத்த வாரம் அங்கே, இங்கே அங்கே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், இங்கே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங். எங்கேயாவது சொன்னாங்கன்னா அங்கங்கே ஸ்பெஷல் மீட்டிங்கு போனீங்கன்னா நீங்கள் இங்கே உங்களுக்கு வச்சுக்கிற ஸ்பெஷல் தோசை போயிடும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களுக்கென்று தேவன் ஒரு காரியத்தை நியமித்திருக்கும் பொழுது, ஒரு மந்தையை நியமித்திருக்கும் பொழுது அந்த மந்தையில் நிலைத்திருந்து, அப்படி வழி தவறி போகும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேர பண்ணி அதன் தலையின் மேல் ஆரோன் என்ன செய்யணுமா, தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான சகல மீறுதல்கள் எல்லாம் வந்துச்சாங்க. அக்கிரமம், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாத்தையும் இப்போ ஆரோன் வந்து அந்த வெள்ளாட்டு கடாவுடைய தலையில் கையை வச்சு எல்லா பாவத்தையும் அறிக்கை பண்ணணும். இப்போ அவருக்கு தெரியும் இஸ்ரேல் புத்திரர் என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க, என்னென்ன மீறுதல் பண்ணியிருக்காங்க, எப்படிப்பட்ட பாவங்கள்லாம் தேசத்துக்குள்ளே இருக்குதுன்னு தெரியும். எல்லா பாவங்களையும் அறிக்கை பண்ணும்போது அந்த வெள்ளாட்டு கடாவுடைய தலையில் 2 கையை வச்சுட்டு எல்லா பாவத்தையும் அறிக்கை பண்ணி அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி, வந்துருச்சா, வெள்ளாட்டு கடாவின் மேலே தலையில் எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போகவிட கடவன். அதாவது குடியில்லாத தேசத்துக்குன்னு அனுப்பும்போது அதுக்கு ஆகாரம் கிடைக்குமா, அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்களா,
வனாந்திரத்தில் போகும்போது அதுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இருக்காது. இது என்ன கடா? வெள்ளாட்டுக்கடா. வெள்ளாட்டுக்கடாவுடைய தலையில் அக்கிரமத்தை சுமத்தி குடியில்லாத தேசத்துக்கு அனாதையாக அது அனுப்பிவிடப்பட்டது போல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் செம்மறியாடாக ஆட்டுக்கு ஒப்பனையாக இருக்கக்கூடியவர். நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்படும் போது அவரும் வழி தவறி போன ஒரு வெள்ளாட்டுக்கடாவை போல, மீறிப்போன ஒரு வெள்ளாட்டுக்கடாவை போல, அக்கிரமம் செய்கிறதான ஒரு வெள்ளாட்டுக்கடாவை போல அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. அக்கிரமக்காரர் நம்ம, ஆனால் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் என்றால் நம்முடைய எல்லா அக்கிரமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அந்த ஆடு குடியில்லாத தேசத்துக்கு போனது போல கேட்பாரற்று போய் அது என்ன செஞ்சது? அனாதையை போல கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தது. ஆண்டவர் இயேசு அப்படியே சுற்றி பார்த்தார். ஆண்டவரை குற்றம் சுமத்துகிறவர்களை சுற்றி பார்த்தா ஆண்டவரிடத்தில் அற்புதம் பெற்றவர்கள், ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள், ஆண்டவரால் ஆலோசனை கொடுக்கப்பட்டவர்கள், சுற்றி நிற்கிறவங்க எல்லாம் தன்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள், கூடி வந்தவர்கள்லாம் ஆண்டவர் போகிற இடத்துலலாம் சாப்பாடு கிடைச்சிச்சு, நல்லா சோத்தை தின்னவங்க எல்லாம் சுற்றி நின்று சொல்கிறாங்க அவரை சிலுவையில் அறையும். ஹல்லேலூயா. இது எவ்வளோ கொடுமையாக இருக்கும் தெரியுமா? நம்மக்கிட்ட நன்மை பெற்றவங்களே நமக்கு விரோதமாக எழும்பும்போது அது அவ்வளோ மனவேதனையை கொடுக்கும். அப்படிப்பட்டதான ஒரு கைவிடப்பட்டதான குடியில்லாத தேசத்துக்கு அனுப்பிவிடப்பட்ட அவ்வளோ பேர் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு பின்னால் சுற்றின அத்தனை பேரும் இப்போ அவரை யாரும் என்னென்னு கேட்கக்கூட ஆள் இல்லை. இப்போ 50 போர் சேவகர்கள் அங்கே இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு ஆளை அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருந்திருக்க போகிறாங்க? சுற்றி நிற்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மொத்தமாக போய் அந்த போர் சேவகர்களை அட்டாக் பண்ணி தூக்க முடியாது ஆண்டவரை. அதுக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சத்தியத்துக்காக நிற்கும்போது சில நேரத்தில் நீங்கள் அனாதையை போல் நிற்கிறதாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் அனாதையை போல் நீங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களைப் போல் அவர் அனாதையாக கைவிடப்பட்டதுனால உங்களுடைய வேதனை என்னென்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்களுடைய வேதனை என்னென்னு தெரியும். உங்களுடைய கைவிடப்பட்ட சூழ்நிலை என்னென்னு அவருக்கு தெரியும். குடியில்லாத தேசத்தில் அலைந்து திரிகிறதான ஒரு ஆட்டை போல் நீங்கள் எத்தனையோ முறை அலைந்து தெரியும் போது ஆண்டவர் என்னை பார்க்குறாரான்னு நீங்கள் கேட்கலாம். அந்த நிலைக்கு அவரும் தள்ளப்பட்டதுனால, அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால அவருக்கு நம்முடைய எல்லா பலவீனங்களும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்படி கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு வெள்ளாட்டுக்கடாவை போல ஆண்டவர் என்ன செய்யப்பட்டாருங்க பாருங்கள். ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். யோசிச்சு பாருங்க, அசட்டை பண்ணப்பட்டவர். இந்த அசட்டை பண்ணப்படுதல் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஒரு இடத்துல நம்ம போகிறோம், நம்மளை ரொம்ப அலட்சியமாக நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அசட்டை பண்ணப்படும் பொழுது, அதாவது ஒரு பையனுக்கு 3 வருஷம் பைபிள் காலேஜில் படிக்க வச்சேன். 3 வருஷம் நான் ஃபீஸ் கட்டியிருக்கிறேன். 3 வருஷமாக அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களும், ஒரு உடம்பு சரியில்லைன்னா இங்கேருந்து ஓடுவேன். மதுரையில் படித்தானுங்க 3 பேரும். 3 பேருக்கும் இங்கேருந்து ஓடுவேன். உடம்பு சரியில்லைன்னா என் சொந்தக்காரங்களுக்கு கூட நான் ஓடினது கிடையாது. எனக்கு சொந்தமாக நான் நினைத்ததே அவங்க தான். ஆண்டவரே, அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல ஊழியக்காரங்களாக வந்துட்டாங்கன்னா போதும், அது எனக்கு ஒரு மிகுந்த பலன் என்று சொல்லி நான் ஓடி 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 அவங்கள போய் பார்ப்பேன். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது, அவங்களுக்கு ஒரு உயர்வு வந்தது. நான் அசட்டை பண்ணப்படக்கூடிய சில சூழ்நிலைகள் வந்த பொழுது, நான் ஒரு கடையில் நின்றுட்டுருக்கிறேன். ஏற்ற மாதிரி அதில் ஒரு தம்பி வரான். பார்த்தோன்னா நம்ம தம்பி, அதாவது என்னென்னா அண்ணன் உயிரே கொடுக்குற மாதிரி இருப்பானுங்க. சரி வந்தான், உள்ளே வந்தான். சரி நம்ம தம்பி வரானே அப்படின்னு நான் பார்க்கும்போது, ஹாய், எப்படி ஹாய் அப்படின்னு கையை காட்டிட்டு அவர் வந்தார். அவர் வாங்கின பொருளை வாங்கிட்டு அவர் போயிட்டார். இப்போ அவர் லெவல் ஏறி இருக்குது. இந்த அசட்டை பண்ணப்படும் போது மனசில் ஒரு வேதனை வரும் பார்த்தீங்களா? ஒரு கல்யாணம் காட்சியில் நீங்கள் போய் நிற்கும்போது வாங்கன்னு கூட கேட்காம சில பேர் இருப்பாங்க. நல்ல பொருளாதாரத்தில் நல்ல மேலே இருக்கிறவங்கள பார்த்து வாங்க 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 வாங்கன்னு வாயெல்லாம் பல்ல தெரியும். ஆனால் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கவங்க அங்கே நின்னாங்கன்னா அவங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவாங்க. நீ வந்தால் என்ன, வரலன்னா என்ன? இந்த அசட்டை பண்ணப்படுதல் மிக வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இயேசுநாதர் வனாந்திரத்துக்கு போனால் அங்கெல்லாம் பின்னாடி ஓடினானுங்க. அப்போ அசட்டை பண்ணாங்களா? யோசிச்சு பாருங்களேன். அதே நபர் தான். அதே நபர் எங்கே போனாலும் கூட்டம் கூட்டமாக போனவங்க, இன்றைக்கு அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறீங்களா?
நான் உங்களுக்கு சொல்கிறேன், யாரையும் அசட்டை பண்ணாதீங்க, யாரையும் அசட்டை நினைக்காதீங்க. யாரையும் நான் சொல்கிறேன், சிறு துரும்பும் சொல்லுங்கள். சில நேரங்களில் நீங்கள் அசட்டை பண்ணுறவங்க தான் உங்களுக்கு ஒத்தாசையாக நிற்பாங்க. நீங்கள் யாரை தூக்கி தலையில் வச்சு ஆடிட்டு இருக்கீங்களோ அந்த ஆள் தூக்கி உங்களை எரிஞ்சிட்டு போயிடும். இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். யாரையும் தயவு செஞ்சு அற்பமாக எண்ணாதீங்க. யாரையும் அசட்டை பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் வெட்கப்பட்டு போயிடுவீங்க. ஆண்டவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். அது இன்னொரு தம்பி வந்து செஞ்ச ஒரு காரியம். நான் அங்கே மெனக்கெட்டு சரி தம்பி பார்க்க போகலாம் அப்படின்னு போகிறேன். போகும்போது அவர் ஒரு ஊரில் இருக்கிறார். இங்கேருந்து போனால் அவர் ஃபோன் பண்ணுறேன், தம்பி இது மாதிரி வந்துட்டுருக்கிறேன்டா. அப்படியானே, நீங்கள் அப்படியே வந்து இந்த இடத்துக்கிட்ட வாங்க, ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அப்படியே வாங்க, அந்த பெட்ரோல் பங்க்கு உள்ளே வாங்க, இப்படி வந்துடுங்க, அப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க. நான் 1/2 மணி நேரம் எங்களை அங்கேயும் இங்கேயும் அலக்கழிக்கிறான். சரி ரொம்ப தூரம் போல் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த பெட்ரோல் பங்குக்கு அந்த பக்கம் போன உடனே அங்கே இருக்குது, அங்கே அவன் நின்றுட்டுருக்கிறான். அவன் நினச்சிருந்தானா ஓடி வந்து என்ன செஞ்சுருக்கலாம், நின்று ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கலாம். அப்போ யோசித்து பார்த்தேன், இது என்ன நடக்குது இங்கே? நம்மளாக தான் என்ன பண்ணுவோம்? இப்போ யாராவது இங்கே வராங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? போய் மெயின் ரோட்டில் போய் நின்று அவங்கள கூப்பிட்டுவான்னு நம்ம சொல்லி அனுப்பிவிடுவோம், இல்லைன்னா நம்ம போவோம், அல்லது யாரையாவது அனுப்பியிருப்போம். அவர் அப்படி வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு அவர் ஏதோ ஒரு பெரிய சீனியர் மாதிரியும், நான் என்னமோ அவர்கிட்ட வேலை செய்கிற மாதிரியும். நாங்கள் போகிறது காரில் போகிறோம். ஏதோ பைக்கில் போனால் கூட சந்து வந்தால் பூந்துட்டு என்ன செஞ்சிடலாம். காரில் போனால் எங்கேயாவது உள்ளே போயிட்டோன்னா திருப்பி ரிட்டர்ன் வர முடியாது. அப்போது நம்மளை போட்டு அலக்கழிக்கும் போது அப்போ யோசித்தேன், இவ்வளவு அலட்சியம் பண்ணுறானே இந்த தம்பி. ஹல்லேலூயா. ஆனால் அப்பப்போ ஃபோன் பண்ணி, அண்ணே நீங்கள் மட்டும் இல்லைண்ணா நான் ஒன்றுமே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நடக்கையில் பார்க்கும்போது அசட்டை. இப்போ இந்த அசட்டை பண்ணுகிற காரியம் தான் நம்ம ரொம்ப வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருந்தீங்கன்னா வேதனைப்படாதீங்க. உங்களுடைய அசட்டை பண்ணப்பட்ட அந்த கைவிடப்பட்ட நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். இந்த புறக்கணிக்கப்படுதல்ங்கிறதும் ஒரு கொடுமையான ஒரு காரியம். புறக்கணித்தல், அது என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், நெக்லெக்ட் பண்ணுறதா, அப்படி தானே? அபாண்டன்ட் இப்போ மாற்றிருக்காங்க போல இருக்கு. அப்படி அந்த புறக்கணிக்கப்படுதல், நம்ம நிற்க வேண்டிய ஸ்தானம் தான். நீங்கள் இப்படி போங்க, இவங்க வரட்டும்னு ஒரு ஆளை கொண்டு விடும்போது புறக்கணித்தல், இவைகள் எல்லாமே நமக்கு துக்கத்தை உண்டாக்கும். ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை ஒரு காலத்தில் புறக்கணித்தோம். இப்போ அப்படியே நம்ம பக்கம் வரேன், சீக்கிரம் முடிச்சிருவேன். அசட்டை பண்ணுதல் அப்படின்னு பார்க்கும்போது இயேசுநாதர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். இப்போது கொஞ்சம் உஷாராக கவனிங்க, நம்ம எப்பெல்லாம் அவரை அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பாருங்கள். அவர் பேசும்போது அசட்டை பண்ணுறோமா, ஆராதனையை அசட்டை பண்ணுறோமா, துதிக்கிறத அசட்டை பண்ணுறோமா, வேதத்தை அசட்டை பண்ணுறோமா, எதெல்லாம் நம்ம எல்லாமே அவர் அசட்டை பண்ணுறது. நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம தான் எப்போவுமே ஆண்டவரை நினச்சிக்கிட்டே இருக்கோமே. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருங்க, நீங்கள் நினைக்கிறது முக்கியம் இல்லை. அவரோடு கூட அவரை உங்களுக்கு அருகாமையில் நிறுத்தி பார்க்குற அந்த அனுபவத்தை நீங்கள் அவரை புறக்கணிக்கிறீர்களா? அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற எச்சரிப்பையும் அவருடைய ஆலோசனைகளையும் நீங்கள் புறக்கணிக்கிறீர்களா? அவரையே நீங்கள் புறக்கணிக்கிறீங்க, அவரையே நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. அவங்க அசட்டை பண்ணாங்கன்னு வருத்தப்படுறோம். நம்ம வாழ்க்கையில் எத்தனை முறை அவரை அசட்டை பண்ணியிருக்கிறோம், எத்தனை முறை அவரை புறக்கணித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க செஞ்சாங்க. அதனால தான் நான் அந்த கல்வாரி குன்றிலே பாட்டு எழுதும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், சேவகன் முகத்தில் உமிழ்ந்தான். ஆமாம், இந்த அவமானத்தை செய்ததெல்லாம் அவன் இல்லை, நான் தான் செஞ்சேன். நான் செஞ்சது தான். ஆண்டவரே, உங்களை அசட்டை பண்ணது அவன் இல்லை, உங்களை காரி துப்புனது அவன் இல்லை. பல காரியங்கள் என்னுடைய செய்கையின் மூலமாக நான் தான் அசட்டை பண்ணேன். அப்போ அப்படிப்பட்டதான அசட்டை அவங்க பண்ணாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் அவரை எந்த காரியத்திலாவது அசட்டை பண்ணுகிறோமா, அல்லது அவரை பிரதானமான ஸ்தானத்தில் தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறோமா? அதைத்தான் இந்த சிலுவை பாடுகள் நமக்கு காண்பிக்குது. அவங்க அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணாங்க, நீங்கள் அவரை என்னவாக எண்ணுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அவரை அலட்சியப்படுத்தினாங்க, நீங்கள் அவரை தூக்கி சிங்காசனத்தில் வச்சுருக்கிறீங்களா?
அவர் உங்களுக்கு ராஜாதி ராஜாவாக உங்களுக்கு இருக்கிறாரா? அதைத்தான் நாம் என்ன செய்யணும். சரி, அடுத்தது 53:9 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததில்லை. அப்போ துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை எப்படி நியமித்தாங்க தெரியுமா? மத்தேயு 27:38 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர்களை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். இது எதை குறிக்குது தெரியுமா? இந்த 3 பேர் லிஸ்ட்டில் 3 பேர் ஒன்று தான். அதான் அதனுடைய அர்த்தம். இந்த பக்கம் ஒரு கள்ளன், இந்த பக்கம் ஒரு கள்ளன், 2 பேரும் அக்கிரமம் செஞ்சவன்னு உலகத்துக்கே தெரியும். அப்போ நடுவில் ஒரு ஆள் இருக்காரு, அப்போ அவரும் அதான் பண்ணியிருப்பார். புரியுதா? இப்போ அவங்க மரித்த உடனே அவங்கள கொண்டு எங்கே வைக்கணும்? கல்லறையில் வைக்கணும். அவர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பிரேத குழியை துன்மார்க்கரோடு நியமித்தாங்க. ஆனால் கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. ஹல்லேலூயா. அதாவது சில நேரங்களில் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா, யாராவது ஒரு மோசமான ஆளோட நீ இந்த ஆள் மாதிரி தான் பண்ணுற அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? இப்போ உங்களை யாரையாவது ஒரு ஆளை தப்பான ஆளோட உங்களை கம்பேர் பண்ணி சொல்லியாச்சுன்னா புஷ்ஷுன்னு வரும் பாருங்க. அதுவும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள், உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஆள். இப்போ உங்கள் நாத்தனார்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு நார் தான் நிறைய பேருக்கு பிடிக்காது. அவங்க நாத்தனார் அவளை மாதிரியே தான் நீயும் பண்ணுற, அவளுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வரும் பாருங்க கோபம். நீ லூஸ் மாதிரி பண்ணுற, பைத்தியம் மாதிரி பண்ணுறன்னா கூட அவ்வளோ கோபம் வராது. ஆனால் உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளோட உங்களை கம்பேர் பண்ணியாச்சுன்னா ஒரு கோபம் வரும். ஆனால் இங்கே அப்பட்டமாக 2 அக்யூஸ்டு, கொலை செய்யப்பட வேண்டியவங்க 2 கள்ளர்கள், அவங்க கொலையும் கொள்ளையும் தான் அவங்களுடைய தொழில். அப்படிப்பட்ட 2 பேருக்கு நடுவில் ஏன் 3ஆவது அடிச்சிருக்கலாம்ல? நடுவில் வைக்கிறதுனுடைய காரணமே என்னென்னா, இவங்க 3 பேரும் செத்த உடனே துன்மார்க்கருக்கு வைக்க வேண்டிய கல்லறைகளை கொண்டு இவங்களை வைக்கணும். எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டிய எல்லா முடிவுகளையும் ஆண்டவர் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. அல்லேலூயா. அதனால தான் அவருடைய கல்வாரி பாடுகளை ஒரு நாளும் அசட்டையாக எண்ணாதீருங்க. அல்லேலூயா. நாம் இன்றைக்கி தலை நிமிர்ந்து நடக்கிறோன்னு சொன்னால், நம்ம இன்றைக்கி கைவிடப்படாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோன்னு சொன்னால், நம்ம இன்றைக்கி வெட்கப்படாமல் அவமானப்படாமல் நம்ம இருக்கிறோன்னு சொன்னால், இவைகளை எல்லாம் நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள், அப்படி அவர்கள் துன்மார்க்கரோடு நியமித்திருந்தாலும் ஆண்டவர் செய்த அற்புதம் என்ன தெரியுமா? யோசேப்பு லூக்கா 23வது அதிகாரம் 50, 51, 52 இந்த வசனத்தை வாசி நான் முடிச்சிடுறேன். லூக்கா 23:50 யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும். இப்போ அவனுடைய கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் ஒரு ஆலோசனைக்காரன், அவன் உத்தமன், அவன் நீதிமான், அவன் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும். நம்ம இன்றைக்கி வாசித்த வேத பகுதியில் தான் அது இருக்குது. யூதர்களுடைய ஆலோசனைகளுக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாக இருந்தான். ஏன்னா இப்போ இயேசுவை சிலுவையில் அடிக்கணுங்கிற ஒரு காரியத்தை யூதர்கள் அதை செய்யும் பொழுது அவன் அதுக்கு சம்மதிக்காதவனாக இருந்தான். ஆனால் அவன் எங்கே போயிட்டான் பார்த்தீங்களா? அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். ஒருவேளை சேவகர்கள்ட்ட போய் கேட்டால் கொடுத்துருப்பாங்களா? அப்போ கர்த்தர் இந்த பிரேதக்குழியை துன்மார்க்கரோட நியமிச்சிடக்கூடாதுங்கிறதுல பிதாவாகிய தேவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். அதுக்கு ஒரு செல்வாக்கான ஆளை ஏற்கனவே ஆயத்தப்படி இயேசு மரிக்கணுங்கிறது தேவ திட்டம். ஆனால் துன்மார்க்கரோடு அவருடைய கல்லறைக்குழியை நியமிச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே செல்வாக்கு உள்ள ஒரு நபர், இப்போ பிலாத்து ஒரு பெரிய கவர்னருங்க, அவன் கவர்னர்கிட்ட போய் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கான ஆளை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார். அல்லேலூயா. வேறு யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த சரீரத்தை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பிலாத்துக்கிட்டேயே போய் பர்மிஷன் வாங்கிட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையில் வைத்தான். அல்லேலூயா. ஆமாம், துன்மார்க்கரோட அவருடைய பிரேதக்குழியை நியமித்தாங்க. ஆனால்
அதாவது மற்ற பிரேத குழிகள் இருக்கக்கூடிய கல்லறைகள்லாம் நாத்தம் எடுத்ததாக இருக்கும். ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறையிலே நம்முடைய பரிசுத்த தேவன் அடக்கம் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை காயப்படுத்தினவங்க, உங்களை மீறி போனவங்க, உங்களை அசட்டை பண்ணவங்க என்ன பண்ணி உங்களை அடக்கம் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்தியத்தில் நீங்கள் உறுதியாக நிற்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய முடிவு மகிமையாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் இயேசுவினுடைய கல்லறை நமக்கு காண்பிக்கிற ஒரு காரியம். உங்களை நாரடிக்கணும்னு அவங்க நினச்சாலும் நாரி போன இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு மகிமையான ஒரு நன்மையை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் நம்ம நல்லா இருக்கணும்னு அவர் நாசமாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமாம். அதனால் அவருடைய கல்லறை, அவருடைய கல்வாரி பாடுகள் நமக்கு இவ்வளோ காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. இவ்வளோ காரியங்களை கற்றுக்கொண்ட பின்னும் நம்முடைய வாழ்க்கையில் மீறுதல் காணப்படக்கூடாது, பொல்லாப்பு காணப்படக்கூடாது, அக்கிரமங்கள் காணப்படக்கூடாது. இவைகளில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்தியத்தில் உறுதியாக நிற்போம். நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு மகிமையாய் நிச்சயமாக இருக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். முடிஞ்ச அப்படி எல்லாம் எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. 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 பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அறுப்புண்டு போனார். பொல்லாதவர்களாகி நம்முடைய எல்லா பொல்லாப்புகளும் அவர் மேல் சுமத்தப்பட்டபடியினாலே, மீறுதல்கள் அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டபடியினாலே, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒழுங்கினங்கள், அதற்குரிய தண்டனைகள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் சகலவற்றையும் ஒழுங்கும் கிரமமுமாய் செய்கிற ஆண்டவர். ஆனால் அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். அசட்டை பண்ணப்பட்டவராய், புறக்கணிக்கப்பட்டவராய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி ஆரோன் ஒரு வெள்ளாட்டு கடாவினுடைய தலையிலே இஸ்ரவேல் புத்திரர் அத்தனை பேருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் சுமத்தி ஹல்லேலூயா குடியில்லாத தேசத்துக்கு அனுப்பிவிட்டது போல ஆண்டவர் கைவிடப்பட்டவராய், ஹல்லேலூயா விசாரிப்பற்றவராய் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் புறக்கணிக்கப்பட்டு ஹல்லேலூயா தத்தளித்து ஹல்லேலூயா தடுமாறி, பிதாவே தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கதறக்கூடிய அளவுக்கு ஹல்லேலூயா அவர் கைவிடப்பட்டவராய் சிலுவையில் அவர் தொங்கின அந்த காட்சி. ஹல்லேலூயா. 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 அந்த கல்வாரி குன்றிலே நாம் தரிசிக்கிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது? ஆண்டவரே, அந்த பாவங்களை செய்தது நாங்கள் அல்லவா? அடிக்கப்பட வேண்டியது நாங்கள் அல்லவா? காயப்பட வேண்டியது நாங்கள் அல்லவா? புறக்கணிக்கப்பட வேண்டியது நாங்கள் அல்லவா? அசட்டை பண்ணப்பட வேண்டியவர்கள் நாங்கள் அல்லவா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் நீர் ஏற்றுக்கொண்டீரே தகப்பனே. ஹல்லேலூயா. அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். ஹல்லேலூயா. அவருடைய பிரேதக்குழியை, துன்மார்க்கரோட அவருடைய பிரேதக்குழியை நியமித்தார்கள். எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவாய் ஆண்டவரை அவமானப்படுத்த முயற்சித்தார்கள். தேவ பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில செஞ்ச தவறுகளுக்கு நீ எப்போவோ மாட்டி நீ அவமானப்பட்டிருக்கணும். உன்னுடைய பாவங்கள் எப்பொழுதோ வெளியரங்கமாகி நீ அவமானப்பட்டிருக்க வேண்டும். நீ தலை குனிந்து நடக்க வேண்டிய நபர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த நன்றி உனக்கு இருக்குதா? ஹல்லேலூயா. 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 அந்த நன்றி இருந்தா நீ அவருடைய வார்த்தையை மீற மாட்ட. அந்த நன்றி இருந்தா அவரை நீ அசட்டை பண்ண மாட்ட. நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள். ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்திலையும் இனி நான் உங்களை அசட்டை பண்ண மாட்டேன். ஆண்டவரே, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கு அவங்க அவமானப்படுத்தினாங்க, அசட்டை பண்ணாங்க, புறக்கணிச்சாங்க. ஹல்லேலூயா. அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணினார்கள். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அவமானத்தை செய்ததெல்லாம் நாங்கள் தானே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவமானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் நாங்கள் தானே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனி நான் என் ஆண்டவரை அலட்சியம் பண்ண மாட்டேன். எல்லாம் வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, இனி நான் உங்களை அலட்சியம் பண்ண மாட்டேன்பா. இனி உங்களை நான் அவமானப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. இனி நான் உங்களை ஆண்டவரை புறக்கணிக்க மாட்டேன் ஆண்டவர். உங்க வார்த்தை வரும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே நாங்கள் கீழ்ப்படிய
ஆண்டவரே எங்களுக்கு நல்ல இருதயத்தை தாங்கப்பா. பொல்லாப்பு எங்க வாழ்க்கையில வரக்கூடாதுப்பா. என் ஜனங்கள் மதியற்றவர்கள். ஹல்லேலூயா. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்களுக்கு அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்பட்டது போல ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பொல்லாப்புகளை சுமந்து கொண்டு அலையக்கூடாதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இனி நாங்கள் அறுப்புண்டு போயிடக்கூடாது. நீர் அதற்காக எல்லாவற்றையும் நீர் செய்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரி குன்றிலே தியாகமே உந்தன் முன்பில் தாழவே விழுகிறே. இருவிழி ஓரமாய் பூத்திடும் கண்ணீரில் நனைகிறேன் அன்பினான். பாவமான பூமியில் நீதி செய்யும் தேவனாயன் இயேசுவே வருகிறீர். பாவமான பூமியில் நீதி செய்யும் தேவனாயன் இயேசுவே. கல்வாரி குன்றிலே தியாகமே உந்தன் முன்பில் தாழவே விழுகிறே. சேவன் முகத்தேனில் உமிழவே மற்றவன் சிரசீனில் அடிக்கவே. சேவகன் முகத்தேனில் உமிழவே மற்றவன் சிரசீனில் அடிக்கவே. இந்த அவமானத்தை செய்ததெல்லாம் என் இயேசுவே அவனல்ல நானன்றோ. கல்வாரி குன்றிலே தியாகமே உந்தன் முன்பில் தாழவே விழுகிறே. இருவிழி ஓரமாய் பூத்திடும் கண்ணீரில் நனைகிறேன் அன்பினான். கைகளில் இரும்பானை பாயவே கால்களோ கடும் சோர்வில் வீழவே. கைகளில் இரும்பானை பாயவே கால்களோ கடும் சோர்வில் வீழவே. உள்ளுருகி பிரார்த்தித்தே பாவிகளுக்காய் என் இயேசுவே இவ்வன்பு ஏனையா. கல்வாரி குன்றிலே தியாகமே உந்தன் முன்பில் தாழவே விழுகிறேன். ஜீவியம் உமக்காகவே என்றோ. வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தான்ப்பா. பூமியின் வனப்பான வீதியில் எல்லாம் ஒப்பு கொடுத்து பாடுவோமா. ஜீவியம் உமக்காகவே அர்ப்பணிக்கிறேன். பூமியின் வனப்பான வீதியில் நீர்
குன்றிலே தியாகமே உந்தன் முன்பில் தாழவே விழுகிறேன். இருவிழி ஓரமாய் பூத்திடும் கண்ணீரில் நனைகிறேன் அன்பினால். வருகிறேன் பாவமான பூமியில் நீதி செய்யும் தேவனாயன் இயேசுவே. நீதி செய்கிற தேவனாய், அல்லேலூயா, மகிமையின் தேவனாய் அவர் மீண்டுமாய் வரப்போகிறார். இந்த மகிமையில் இயேசுவை தரிசிக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஓ தேவாதி தேவனே, எங்களை தகுதிப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குன்றிலே தியாகமே உங்கள் முன்பில் தாழவே விழுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய ஆண்டவரே பாதத்திலே நாங்கள் தாழ விழுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கண்ணீரோடு கூட உம்முடைய நீர்விழியால் தேடுகிற ஆயிரத்திலே ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக வருகிறோம். இதோ நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நாங்கள் உம்மை வேதனைப்படுத்தாதபடி, இனி நாங்கள் உம்மை அசட்டை பண்ணாதபடி, நாங்கள் இனி மீறி போகாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்திலே எப்போதும் ஜீவிக்கிற, உம்மை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஜீவிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு நீங்க பேசினதற்காக உமக்கு நன்றி அப்பா. இனி ஒருபோதும் ஒரு காலம் உம்முடைய பிள்ளைகள் உம்மை அசட்டை பண்ணாதபடி, உம்மை புறக்கணிக்காதபடி, உம்மை அவமதிக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் ஒவ்வொருவரும் நடக்க தேவன் அனுகிரகம் பண்ணுவீராக. பொல்லாப்பு செய்கிறதிலே நாங்கள் அறிவாளிகளாய் அல்ல ஆண்டவரே, நன்மை செய்கிறதிலே நாங்கள் அறிவாளிகளாய் ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் விரும்புகிற நன்மைகளை செய்து எப்போதும் எங்கள் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தந்து எங்களை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய குடும்ப தேவைகளை தேவன் சந்தித்து வழி நடத்துங்க. உடைய பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அபரிமிதமான நன்மைகளை கண்டு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே சந்தோஷப்பட்டு தேவனை மகிமைப்படுத்த எந்த நிலைக்கு கர்த்தர் உயர்த்தினாலும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாய், கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே வார்த்தையிலும் நடக்கையிலும் செய்கையிலும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக உத்தமமாய் உண்மையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. மீண்டும் நாங்கள் உம்மை சிலுவையில் அறையாதபடிக்கு ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களோடு தங்கியிருப்பதாக. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய திவ்ய கிருபை தங்கியிருக்கட்டும். துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜெப குறிப்புகளை தயவு செய்து எல்லாரும் வாங்கி கொண்டு போங்க. தேர்தலுக்காக ஜெபம் பண்ணுங்க. நமக்கு நல்ல ரிசல்ட் வரணும்னு பாரத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஈஸ்டர் ஆராதனை காலை 7 மணிக்கு இருக்கும். பிரதர் பிரபு சாலமோன் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். தயவுசெய்து புதிய ஆத்துமாக்களையும் அழைத்து கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.